ஹாய் ஒருவன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஈஸியாக வருமா டஃப்பாக வருமா ஒரு டிபேட்டே போயிட்டுருக்குது. ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கஷ்டமாக வந்தோடனே. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 95% ஈஸியாக தான் வரும். டஃப்புங்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது. வேணும்னா ஒரு 5 மார்க் கஷ்டப்படுத்தலாம், 2 மார்க் 3 மார்க்கில் கம்பல்சரி கஷ்டப்படுத்தலாம், 1 மார்க்கில் ஒரு 2-3 கஷ்டப்படுத்தலாம். இவ்வளோ தான் பண்ணுவாங்க தவிர வேறு எல்லாமே நம்ம படிக்க போகிற எக்ஸசைஸ்லேயும் படிச்சிருக்க எக்ஸசைஸ்லேயும் அண்ட் சொல்லியிருக்க 5 மார்க்கும் அதே தான் வரப்போகுது. மோஸ்ட்லி எல்லாம் சொல்லி எல்லாமே பிரித்து நான் கொடுத்துட்டேன். இருந்தாலும் லாஸ்ட்லி செக்லிஸ்ட் கொடுத்துருக்குறேன், எதெல்லாம் படிச்சிருக்கணும் அண்ட் நைட்டு உட்காந்து படிக்கிறவங்க என்னெல்லாம் கடைசியாக பார்த்துட்டு போனால் நல்லபடியாக எழுதலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். பாஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு வாட்டி என் வாயில் சொல்லிடுறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயத்துக்காக தான் இது போடுறேன். ஓகேவா? நாளைக்கு ஈஸியாக வரும் அண்ட் என்னெல்லாம் பார்த்துருக்கணும், எந்த மாதிரி பேஸில் சம்மு கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் நைட்டு படிக்கிறவங்களுக்கு அண்ட் படித்து முடித்தவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கடைசி வீடியோ இனிமேல் வீடியோவே கிடையாதுன்னு அப்படிலாம் கிடையாது, கம்ப்யூட்டர் வீடியோ இருக்குது. இருந்தாலும் கரியர் கைடன்ஸ் வீடியோ தான் அடுத்தது வரும். கம்ப்யூட்டர் வீடியோக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடலாம். அண்ட் பயாலஜி குரூப் வீடியோ போட்டுருவோம். அவ்வளோதான், சப்ஜெக்ட்லாம் முடிஞ்சு. ஸோ அதுக்காண்டி ஒரு லைக் போட்டு வாழ்த்துங்கள். உங்கள் வாழ்த்து எப்பவுமே எனக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ 15 1 மார்க் புக் பேக் வந்துடும். கொஞ்சம் ஆறுதலான விஷயம் அது ஒன்று தான், கண்டிப்பாக பண்ணிடலாம். சரி, ஃபஸ்ட்டு 5 மார்க் பற்றி பேசிவிட்டு 2 மார்க் 3 மார்க் போயிடுவோம். சும்மா நம்ம குழந்தைன்னு 2 மார்க் 3 மார்க் சொன்னால் பயந்துருவாங்க. ஃபஸ்ட்டு இந்த தீரம் படிச்சிட்டியா, ஆட்டிடியூட்ஸோட படிச்சிட்டியா? இன்னும் ஆட்டிடியூட்ஸ் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டேன். ஸோ இந்த தீரமெல்லாம் படிச்சிட்டியான்னு சொல்லி ஒரு செக் அவுட் பண்ணிக்க. 6.7 ஒரு 5 மார்க் வருது. கண்டிப்பாக ஃபார்முலா மறந்துடாத. 3 வெரைட்டி ஆஃப் ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலாவை மறந்துடாத. சப்ஸ்டியூஷனில் கோட்டை விட்டாது. ஏபிசின்னு எழுதி அந்த ஃபார்முலா எழுத 2 மார்க். ஸோ அதில் நீ கோட்டை விட்டிங்கன்னா பஞ்சாயத்து ஆயிரும், பார்த்துக்க. ட்ரூத் டேபிள் கன்ஃபார்மாக வருது. அண்ட் இந்த 12.1லையும் ட்ரூத் டேபிள் வரலன்னா அந்த 12.1ல XXX அந்த சம் வரும். இந்த 3 செட் ஆஃப் சம்மும் கண்டிப்பாக நாளைக்கு இருக்குது. ஒரு 3 5 மார்க் எதிர்பார்க்க முடியும் நம்மளால். இல்லை கோயின்சிடன்ஸ் ஆனால் 2 தான் அப்படின்லாம் பயப்படாது. 3 எதிர்பார்க்க முடியும். பாஸ் பண்ணுறது கேட்டுருவாங்க. 5.1ல கம்யூனிகேஷன் ஆக்ட்னா சன்னி எர்த்து, டனலு, ட்ரக்கு, வாட்டர் ஃபவுண்டைன், லைட்னிங் ராக்கெட்டு, வாட்டர் டேங்க்கு, வாட்டர் பைப்புன்னு ஒன்று இருக்கும், ராடு. இந்த சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு செக் பண்ணுங்கள். இந்த சம்ஸ்லாம் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுலேயும் ஒரு 5 மார்க் வரும். அண்ட் சர்க்கிள் ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள் 5.10 எக்ஸசைஸில் 6th சம் 5.1ல் பார்த்துட்டியான்னு செக் பண்ணு. 4.5ல் வெறும் அந்த ஃபார்முலா tan inverse of x + tan inverse of y, tan inverse of x + y 1 - xy ஒன்றுமே கிடையாது. படிக்காதவங்க கூட போட்டுடலாம். இந்த 4.28க்கு மட்டும் ஆன்சர் நீ வச்சுக்கோ, ஏன்னா ஆன்சர் வராமல் கூட போகலாம். அதுக்கு சாப்டர் 2 இமேஜினரி ஆர்கியூமெண்ட்டு ZQ + I ZQ + 27 எக்ஸைஸ் 2.2ல் 4th சம், 2.4ல் 7th சம், 2.5ல் 7th சம். இது எல்லாமே பேசிக்கான சம்ஸு. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் 2.6ல் 1 2. இன்னும் 2 விட்டம் பாருங்கள். √3 + I ஃபைண்ட் ஆல் கியூப் ரூட் அப்படின்னு கேட்பான். சொல்லன்னு சொல்லிடாத, ஓகேவா? அதையும் சேர்த்து பார்த்துக்க, ஓகேவா? அடுத்து 3rd சாப்டரில் அந்த வழக்கமாக போடுற சம், அந்த 1/3 அந்த சம். 8.7ல் யூலரஸ் தியரம் கேட்கலாம். அண்ட் 10.8ல் என்ன சம்மு? பாக்டீரியா, பாப்புலேஷன், சம் ஆஃப் காம்பவுண்டு, அந்த ரேடியோ ஆக்டிவ், அந்த போஸ்ட்மார்ட்டமு, டேங்க்கு, அதெல்லாம் பார்த்துக்கோ. அதெல்லாம் எழுதியிருக்கேன். சாப்டர் 11ல் அந்த சம்மாவது பார்த்துட்டு போ. அந்த 2வது சம் பார்த்துட்டு போ. ஒன்றுமே படிக்கலைன்னா கூட படித்தவன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே சொல்லியிருக்கேன் பாரு. 7.2ல் கண்டிப்பாக ஒரு ஆங்கிள் பிட்வீன் ஆர்த்தோகோனல் சம் வரதான் போகுது. அதை நான் கொடுத்துருக்கேன். 7.1ல் கிராமர் ரூல் கண்டிப்பாக கேட்கலாம். 7.1ல் கிராமர் ரூலுங்கிற 7.1ல் கேமரா சம்மு, 8 9 10 வாட்டர் டேங்க்கு, அந்த லேடரு, போலி ஜீப்பு, சால்ட்டு, காரு, பலூனு, இதுலேருந்து எதாவது கேட்கலாம். அண்டு பார்ட்டிக்கல் சம்மும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. 3rd சம் நான் இங்கே எழுதலை, கண்ணு வச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே 5 5 மார்க் எழுதிடலாம். 7ன்னே சொல்லிடுவேன், ஆனால் எங்கெங்கே ட்விஸ்ட்டு வச்சுட்டான்னு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு 5ன்னே சொல்லி பழகுவோம். இதெல்லாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெயினாக வர்றது. ஆனால் 5.2ல் எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பேரபோலா அந்த சம்ஸை நீ மட்டும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 6 7 எழுதிடலாம். க்ரியேட்டிவ் கேட்கலாம் 6 கூட எழுதிடலாம். ஸோ அதையுமே சேர்த்து பார்த்துறேன். அந்த 8th லாஸ்ட் 2, 5th லாஸ்ட் 2 அப்படிங்கிறத. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சாப்டர், 12th சாப்டர், 8th சாப்டர், 2nd 4 11 இந்த சம்ஸில் இந்த சாப்டரில் நான் லாஸ்ட் நைட்டில் கொடுத்தது கிடையாது. லாஸ்ட் நைட்டில் கொடுத்தது பார்த்தாலும் சரி, 2 மார்க் 3 மார்க் தனியாக பிரித்து கொடுத்தேன் பாரு. எப்போ 80+ன்னு ஒரு வீடியோ போட்ட காலையில் அந்த வீடியோ பார்த்திங்கனாலே இந்த சாப்டரில் இருக்கிறது கவர் பண்ணிடலாம். இந்த சாப்டரில் கவர் பண்ணாலே 4 2 மார்க் 4 3 மார்க் எழுத முடியுங்கிறது கண்டிப்பாக முடியும். சரி, இதுவும் இருந்தும் படிக்க முடியலன்னா இந்த 3 சாப்டராவது படிச்சினாலே உன்னால் ஒரு 3 2 2 மார்க்கோ இல்லை 3 2 3 மார்க்கோ எழுதலாம்.
அண்ட் 10th சாப்டரில் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் சம் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். ஈக்குவேஷன் கொடுத்து ஃபார்ம் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு கேட்கலாம், இல்லை ஆர்டர் டிகிரி கேட்கலாம், அவ்வளோதான். அடுத்து செகண்ட் சாப்டரில் 10.11 எக்ஸாம்பிளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது திரும்ப கேட்டே இருக்காங்க. செகண்ட் சாப்டரில் வந்து 2.435ல் கண்டிப்பாக ஒரு சம் இருக்குது, 2 சம் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி தான், ஒரு சம் இருக்குது. ஃபோர்த்து சாப்டரில் வேல்யூ கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக பாரு, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன், டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன், டேன் இன்வர்ஸ் ஆஃப் √3, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. இந்த 4.1லேருந்து 4.3 வரைக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும். 3 மார்க்குக்கு சம்மு கொடுத்துருக்கேன், முடிஞ்சா பாரு. 11th லெசனை கே கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் 11.3லையும் பார்க்கணும், 11.2லையும் பார்க்கணும். டப்பா கொடுத்து கேட்கலாம், இல்லை அப்படின்னா அவங்கள ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் இப்படி கேட்டுட்டு ஃபைண்ட் கே அப்படின்னு கேட்கலாம், நம்ம இன்டெக்ரல் போட்டுட்டு போடணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது போக 11.1 இருக்குது ஈஸி, 11.2 ஈஸி, 11.3ல் மில்க் சம் ஈஸி, அடுத்து 11.4ல் வந்து 2, 3, 4, 11.5ல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபஸ்ட்டு 4 சம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எழுதிடலாம். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது ரொம்ப ஈஸியான செக்டார். இப்போ உட்காந்து கூட நம்மளால் சீரியாக கரெக்டாக பார்த்துட்டு போக முடியும், ஏன்னா இதை கொடுத்த சம் அவ்வளோதான். இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னா 1, 2, 3, 4, 8, 11, 12 யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்க பக்கா சேஃப்னே சொல்லலாம். 6 2 மார்க் 6 3 மார்க் எழுத முடியும். ஏன் 6 2 மார்க்னா 5 3 மார்க் கூட எழுதலாம், இல்லைனா 6 3 மார்க்னா 5 2 மார்க் அப்படி கூட எழுதலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக என்ன பார்த்துருக்கணும் படிக்க முடியாதவங்க அப்படின்னா 7.2ல் டேன்ஜென்ட் நார்மல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு 3 சம், 5th அந்த 2 சம். 7.4ல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் மெக்லாரன் சீரிஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 7.5ல் வந்து பார்த்திங்கன்னா எலாபிட்டல் ரூல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சம் பார்த்துட்டு போ, கண்டிப்பாக எலாபிட்டல் ரூலில் நான் கொடுத்துருக்கேன் பாரு. அண்ட் இந்த 2 சம் விட்டுட்டு போயிடாத, கண்டிப்பாக ஒரு சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9.3ல் 10th சம் விட்டு போயிடாத. செகண்டில் 10th சாப்டரில் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டேன், இங்கேயே சொல்லிட்டேன். 6th சாப்டரில் ஒர்க் டன்ட்டாக இருக்கும், அந்த பாக்ஸ் போட்டு கோப்ளானார் கொலினியர் இருக்குல்ல, கோப்ளானார் கொலினியர் அது கண்டிப்பாக கேட்பாங்க, இல்லைனா இப்படி போட்டு வர சம் கேட்பாங்க. ஏபிசி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லுவோம், இதை வச்சு ப்ரூவ் பண்ணுவோம், செம ஈஸி இது. ஸோ அதை பார்த்துரு, அதிலே ஒரு 3 வெரைட்டி சம் இருக்குது பார்த்துரு. 6.3 அப்படிங்கும்போது அதே தான் வருது. 5.1ல் சென்டர் ரேடியஸு, டேன்ஜென்ட் நார்மலு, அதுக்கப்புறம் டயாமீட்டர் சம், இல்லைனா எக்ஸாம் தி பொசிஷன் ஆஃப் தி சர்க்கிள், இன்சைட் அவுட் சைட் சர்க்கிள். இந்த 4 வெரைட்டி ஆஃப் சம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நைட்டாக கூட உட்காந்து ஒரு டைம் செக் பண்ணிக்க, இதெல்லாம் படிச்சிட்டியான்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு எழுதிடலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஈஸியாக தான் வரும். அண்ட் திஸ் இஸ் எ செக்லிஸ்ட், ஒரு லாஸ்ட் மினிட் செக்லிஸ்ட், அவ்வளோதான். எல்லாமே சொல்லாமல் ஓவரால் நான் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் எல்லாமே இதெல்லாம் படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் சொன்னதில் 2 வரல 3 வரலான்னு சொல்லுங்கள், நான் எல்லாமே சொல்லிட்டேன். இது வந்து ரொம்ப பயப்படுறவங்களுக்கு சொன்னேன், புரிஞ்சுதா? டாப்பர்ஸுமே செக் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். கடைசி வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.